அப்போ அந்த மீது 50,000 ஏக்கர் என்ன ஆச்சு? எவன் கொள்ளையடிச்சான்? ஏன் இந்து கோவில் நிலங்கள் சூறையாடப்படுகின்றன? ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். ஆனால் அது என்ன பண்ணாங்க? கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள். அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவர் ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம். அதனால அது உடனே கிறிஸ்தவர்களுக்கு அந்த சட்டத்திலிருந்து விலக்கு கொடுத்தது. அதுக்கு பிறகு வந்த சட்டம் என்ன தெரியுமா? ஹிந்து முஸ்லிம் ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். அப்போ முஸ்லிம்களையும் எடுத்தாங்க. ஸோ முஸ்லிம்களுக்கும் அந்த சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த சட்டத்துக்கு பேர் தான் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட்னு. அப்போ அந்த சட்டம் வந்த பாதையே ஹிந்து விரோதம், மதவெறி தானே. நீங்க கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிமுக்கும் இந்துக்களுக்கும் எல்லாருக்குமா ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் இருக்கும்னா ஐ ஹவ் நோ குவாரல். ஆனா நீங்க கிறிஸ்தவர்கள் அதுலேருந்து விலக்கு கொடுத்தீங்க. ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்ங்கிறது ஹிந்து முஸ்லீம் ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் முஸ்லிம்கள் போராடினார்கள், அவங்களையும் அதுலேருந்து விலக்கு கொடுத்தீங்க. ஹிந்துவுக்கு மாத்திரம் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் இருக்கிறது. மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய செயலா இல்லையா? ஏனென்றால் நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் HRNC பாலிசி நோட்டில் மானிய கோரிக்கையில் 5,25,000 ஏக்கர் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? நம்ம சேகர் பாபு 4,76,581 ஏக்கர்னு.